World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு மிக ஒரு சிறப்பான ஒரு சொற்பொழிவாக ஒவ்வொரு மாதமும் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த மாதம் அவர் பேசக்கூடிய தலைப்பு 21வது நட்சத்திரம் கர்மாவும் அதிர்ஷ்டமும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். கரு முருகானந்தம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய வணக்கத்தை சொல்லி வருகின்ற 2026 புத்தாண்டு அனைவருக்கும் மனமகிழ்ச்சியும் செல்வ வளமும் நோய் நொடியின்றி அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் குலதெய்வத்திற்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும் பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவருக்கும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா கடைக்கண் பாரையா. நன்றி. நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழுவில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எக்ஸ்பர்ட்டோடு இருப்பாங்க. தலைமகனாக எங்கள் வல்லரசையா, அதன் பிறகு மலர் மருத்துவத்தில் தனபாக்கியம் மேடம், ஏஞ்சல்ஸ் நம்பர், அருண்ராம் அவர்கள் நியூமராலஜி எண் கணிதம், நந்தகுமார் தாந்திரிகம். இதில் அருண்ராம்ஜி அந்த புத்தகத்தை கொடுத்தார். ஒருத்தருக்கு ஒரு 6 நாளில் டெலிவரி, எல்லாரும் பெண் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பெண் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆய்வு எடுத்ததுலேயும் பெண் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட சொன்னார், 3 பெண் குழந்தை, 4ஆவதும் பெண் குழந்தையாக பிறந்தால் ரொம்ப மோசமாக போயிருமே அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் கொடுத்த புக்கை சும்மா அப்படி மேலே இருந்துச்சு. அவர் வந்த நேரத்தில் அந்த புக்கு மேலே இருந்துச்சு, என்னுடைய டேபிளில் இருந்துச்சு. அவர் நம்பரை வாங்கினேன், 19ஆம் நம்பர் வச்சுருந்தார். உடனே சொன்னேன், உடனே போய் கடைசி நம்பர் 32ன்னு வர்ற நம்பரை எடுத்துருங்க
அப்படின்னு சொன்னேன். இதை நான் போன மாதத்துக்கு மாதமே அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நியூ இயருக்கு சொல்லணுங்கிறக்காண்டி அவர்கிட்ட இப்போ சொல்கிறேன். மெடிக்கல் மிராக்கர், ஆண் குழந்தைன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. சரி, பெண் குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. நம்பரை மாற்ற சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவனை வந்து நிமித்தம் சகுனம் கரெக்டாக அந்த புக்கை கொண்டாந்து என்னுடைய பிஏ கொடுத்தாங்க. அங்கே உள்ள புக்கை எடுத்தாந்து கையில் கொடுத்தாங்க. ஆள் உட்காந்தார். அப்போ நான் சொன்னேன், சும்மா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர் சொன்னாரேங்கிறதுக்காண்டி 32ஆம் நம்பரை எடுங்க தம்பி, கடவுள் விட்ட வெளின்னு பார்த்துக்கங்க தம்பி, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு போங்க தம்பின்னு. அவர் யதார்த்தமாக போயிருக்காரு. அந்த ஜியோ நம்பர் கிடச்சிருச்சு. கிடைச்சோன்னே எனக்கு சொல்கிறார், அவருக்கு 4 நாள் சென்று தான் குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ கடவுள் விதியை பாருங்கள், அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. எப்படி சார்? அவர் சொன்னார், அது என்ன தன்மைன்னு தெரியாது. 32-3 வந்து குரு, 2 வந்து சந்திரன், குரு சந்திரன் நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொன்னார், அவ்வளோதான். அப்போ குழந்தையே ஆண் குழந்தை மாறிடுச்சு. இது வந்து தெய்வங்கள். நம்ம வந்து என்னடா ஏதோ போன போக்கில் சொல்லிட்டு போகிறான்னு நினச்சிடக்கூடாது. தெய்வங்கள் தான் நம்மளை கடைசி நேரத்தில் தீர்மானிக்குது. ஆக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டோடு இருக்காங்க. அது மாதிரி எல்லாத்திற்கும் தலைமகனாக எங்களுடைய வல்லரசையா இருக்கார். அப்போ அவர் கூர்ந்து கவனித்து ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறார். அதனால் அது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதில் போயிட்டுருக்கும் பொழுது எனக்கு கொடுத்த தலைப்பு 21வது நட்சத்திரமும் கர்மாவும் அதிர்ஷ்டமும் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் வித்தியாசமாக இருக்க? 21ங்கிறது விபத்து தாரையாச்சே, அது எப்படி சார் நமக்கு வந்து ஒரு நல்ல செயலாவோ நல்ல கர்மாவோ அதிர்ஷ்டமாவோ எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரத்தை கொண்டது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம். அவைகளில் நட்சத்திரம் முதல் பங்கு வகிக்கிறது என்பதை நான் பேசியும் அதை நிரூபித்தும் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த சதாசிவ நட்சத்திரம் என்ற தலைப்பில் பேசிய வீடியோ வியூஸ்களை கொண்டாலும் அயல் நாட்டிலிருந்து நிறைய அலைபேசி எண்கள் எனக்கு வந்தது. அதுவே போதும். ஆக ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்மளுடைய வாழ்வை வளமாக்குகிறது. 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரத்துக்கு உண்டான சூட்சுமங்களையும் கொடுத்திருக்கிறார்கள், தாராபலன்களை கொடுத்திருக்கிறார்கள். 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 17, 18, 20, 24, 26, 27 இவைகளை நல்ல தாராபலன்களாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் 11 சமுதாய பகையாகவும் 18 பணப்பகையாகவும் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களில் இந்த கிரகங்கள் ஆட்சி பெறுகிறது, உச்சம் பெறுகிறது என்று கொடுத்திருக்கிறார்கள். சூரியனுக்கு அஸ்வினி உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம், சந்திரனுக்கு ரோகிணி உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம், செவ்வாய்க்கு உத்திராடமோ அல்லது திருவாணமோ உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறாங்க. குருவுக்கு பூசத்தை நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சனி பகவானை சுவாதிக்கு உச்சமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. சுக்கிரனுக்கு உத்திரட்டாதியோ ரேவதியோ இப்படித்தான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமாக கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த நட்சத்திரங்களை கிரகங்கள் ஆட்கொண்டுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லுகிறேன். ஆக நாம் ஒரு ஜோதிடர் வருகிறார், ஒரு கிளைண்ட் வருகிறார், நாம் எடுத்து பார்க்கிறோம், அவருடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போடுகிறோம், அவனுக்கு என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் பார்த்து விடுகிறோம். திதி சூன்யம் அபயோகி பாதகாதிபதி இப்படியெல்லாம் பார்த்து விடுகிறோம். திசாநாதன் நடத்துகின்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்த்து விடுகிறோம். ஆனாலும் இறுதியாக அந்த நட்சத்திரம் நம்ம நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரம் என்பதை அலசி ஆராய்கிறோம். கடைசியாக நாம் வருவது அந்த நட்சத்திரத்திற்கு தான்.
ஆகவே நட்சத்திரம்தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது, வளப்படுத்துகிறது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக மறுபடியும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் ஆட்சி பெறுகிறது. சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார், மகத்திலேயோ அல்லது பூரத்திலேயோ அல்லது உத்திரத்திலேயோ ஆட்சி பெறுகிறார். கடகத்தில் புனர்பூசத்திலேயோ ஆயில்யத்திலேயோ பூசத்திலேயோ சந்திரன் ஆட்சி பெறுகிறார். இப்படி ஒவ்வொரு மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், அஸ்வினி பரணி கிருத்திகையிலேயோ. விருச்சிகத்தில் விசாகம் அனுசம் கேட்டையிலோ செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இப்படி ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஆட்சி பெறக்கூடிய நட்சத்திரங்களில் தான் அவர்கள் ஆட்சி பெறுகிறார்கள், உச்சம் பெறுகிறார்கள். ஆக திதி சூன்யத்தை எடுத்தாலும் அந்த பாவகம் வந்து விடுகிறது. அவயோகி நட்சத்திரம் என்று இருக்கிறது, யோகி நட்சத்திரம் என்று இருக்கிறது. ஆக கடைசியாக நமக்கு நட்சத்திரத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆக என்ன சார் நீங்கள் தாராபலன்களில் விபத்து தாரை நட்சத்திரத்தை எப்படி சார் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு கர்மான்னு சொல்கிறீங்க? ஆட்டோமேட்டிக்காக கர்மானவே செயல், நம்ம செய்கிற செயல் கர்மா. நம்ம பூர்வ ஜென்மத்தில் அனுபவிக்க வந்த பிறப்பும் கர்மாதான். நம்மளை தொழிலை காமிக்கக்கூடியதும் அந்த கர்மாதான். நம்ம இந்த ஜனனத்தில் பிறந்திருக்கிறோம் என்றால் கர்மாவை கழிப்பதற்காகத்தான் இந்த ஜென்ம பிறவியில் நாம் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறான். அந்த நட்சத்திரத்துக்கு அந்த கர்ம வினைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திரத்திற்கு இந்த டிஎன்ஏயை ஏன் கொடுக்கிறார்கள்? அங்கே கர்ம வினைகளை நீ செய்திருக்கிறாய். அஸ்வினியாக இருந்தால் சூரியன், பரணியாக இருந்தால் சந்திரன், கிருத்தியாக இருந்தால் செவ்வாய் என்று கொடுத்திருக்கிறார்கள். நாம் கேட்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக கேட்கலாம். அஸ்வினியா, தந்தையால் உனக்கு புண்ணியம் இல்லை, இல்லை உன்னால் தந்தைக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவான், ஆம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி பரணியாக இருந்தால் தாயாரால் உனக்கு புண்ணியம் இல்லை, இல்லை தாயாரால் அவனுக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு போகலாம். அதே மாதிரி கிருத்திகை என்றால் எடுத்து சொல்லலாம், உனக்கு சகோதரனால் புண்ணியம் இருக்காது, இல்லைனா சகோதரருக்கு இவரால் புண்ணியம் இருக்காது என்பதை அடித்து சொல்லலாம். ஏன் என்றால் போன ஜென்ம பிறவியில் அந்த கர்ம பிறவியை நாம் அனுபவித்திருக்கிறோம். அஸ்வினி என்றால் சூரியனுக்கு துரோகம் செய்திருக்கிறோம், தந்தைக்கு துரோகம் செய்திருக்கிறோம். பரணி என்றால் தாயாருக்கு துரோகம் செய்திருக்கிறோம், பெண்களுக்கு துரோகம் செய்திருக்கிறோம். கிருத்திகை என்றால் சகோதரருக்கு துரோகம் செய்திருக்கிறோம், சகோதரருக்கு தீங்கு செய்திருக்கிறோம். இப்படி அழகத்தாகத்தான் 27 நட்சத்திரங்களை கொடுத்து அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் கர்ம பதிவை கொடுத்திருக்கிறார். சரிங்க சார், நம்ம தாராபலன்கள்லாம் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குது, அது ஒவ்வொரு தாராபலன் இருக்குது. இந்த 21வது நட்சத்திரம் என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடிய நட்சத்திரம் 21வது நட்சத்திரம். நமக்கு 21வது நட்சத்திரம் நம்மளுடைய கர்மவினைகளை சொல்லக்கூடிய நட்சத்திரம். கர்மவினை நட்சத்திரம் என்று இருக்கிறது, அது ஒரு 14 நட்சத்திரம் இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் 21வது நட்சத்திரம் நம்மளுடைய கர்ம வினைகளை சொல்லும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அஸ்வினி டிஎன்ஏ சூரியன், அதற்கு 21வது நட்சத்திரம் உத்திராடமாக வரும். உத்திராடம் யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். அந்த கர்ம வினையை அங்கே அணிவிக்கத்தான் நமக்கு அந்த நட்சத்திரத்தை அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பரணிக்கு சந்திரனுடைய டிஎன்ஏயை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பரணிக்கு 21வது நட்சத்திரம் திருவோணமாக வரும். திருவோணம் யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். ஆகவே 21வது நட்சத்திரத்தை கர்மவினை நட்சத்திரமாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிருத்திகை என்பது செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்டது. அங்கே அவிட்ட நட்சத்திரம் 21வது நட்சத்திரமாக வரும். புரியுதா? இப்போ அந்த முதல் பாவகத்தில் உள்ள அந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தன்னுடைய 21வது நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏவே கர்மப்பதிவையே அவங்களுடைய நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறாங்க. அப்போ 21வது நட்சத்திரம் நம்மளுடைய கர்ம வினைகளை சொல்லும். சரி சார், 21னாவே ஆட்டோமேட்டிக்காக கர்ம வினைகளை சொல்லுறது. இதில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இதில் ஏன் சார் விநாயகரை பிறக்க வச்சாங்க? அவர் அஸ்தத்தில் பிறந்தவர்.
நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர் அஸ்தத்தில் பிறந்தவர். தலை துண்டிக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்டு ஆணை தலை பொருத்தும் பொழுது உத்திராடம் அவருக்கு. புரிந்து கொண்டீர்களா? இந்த உத்திராடத்தில் ஏன் விநாயக பெருமானை பிறக்க வைக்க வேண்டும்? அவருக்கு தலையை துண்டிக்கப்பட்டு தலை திருப்பி பொறுக்கும் பொழுது விநாயக பெருமானாக கொடுக்க வேண்டும். நாம் கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுதோ, அல்லது ஒரு புது நிறுவனம் தொடங்கும் பொழுதோ, அல்லது ஒரு திருமண மண்டபம் திறக்கும் பொழுதோ, ஒரு நல்ல செயல்களை செய்யும் பொழுதோ, ஏன் சார் நம்ம விநாயகர் போற்றி பாடுறோம், கணபதி ஹோமம் ஏன் செய்கிறோம்? உங்கள் கர்ம வினைகளை கழிக்க வேண்டும். அந்த கணபதி அங்கே வந்து உங்களுக்கு நல்லாசி வழங்க வேண்டும் என்றுதான் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அந்த 21வது நட்சத்திரத்துக்கு உத்திராடத்தில் அவரை பிறக்க வைத்திருக்காங்க. எந்த காரியம் செஞ்சாலும் அது கர்ம நட்சத்திரம் தானே. அந்த தெய்வத்தையே நாம் வணங்க வேண்டும். நீ கர்மவினை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நட்சத்திரத்தில் சிவபெருமான் உத்திராடத்தில் அவரை பிறக்க வைத்திருக்கிறார். தலை துண்டிக்கப்பட்டு திரும்பி தலை பொருத்தும் பொழுது விநாயக பெருமானை அதற்காகத்தான் அந்த உத்திராடத்தில் பிறக்க வைத்திருக்கிறார். ஆகவே 21வது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய வாழ்வில் கர்மாவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். நாம் இன்று கணபதியை துதி பாடவில்லையா? எத்தனாவது நட்சத்திரமாக இருக்கட்டும், நாம் கோயில் வாசலில் கணபதியை கும்பிட்டு விட்டுத்தான் உள்ளே நுழைகிறோம். எந்த செயல்களை செய்தாலும், ஏன் தர்ப்பணங்கள் நாம் கொடுக்கும் பொழுது பிள்ளையாரை பிடித்து வைத்து விட்டுத்தான் அந்த தர்ப்பணங்களையும் பித்ரு மாத்ரு சாபத்தையும் கொடுக்கிறோம். ஆகவே இதற்குத்தான் விநாயகரை அந்த நட்சத்திரத்தில் சிவபெருமான் பிறக்க வைத்திருக்கிறார். அஸ்தத்தில் பிறந்தவரை தலை துண்டிக்கப்பட்டு திரும்பி அவரை பொறுத்திருக்கிறார். ஏன் 21வது நட்சத்திரம் கர்மவினை நட்சத்திரத்தில் விநாயக பெருமானை பிறக்க வைக்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் அந்த விநாயகரை பாடி அவருக்கு புகழ் சேர்த்து நீங்களும் புகழ் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் விநாயகரை வைத்திருக்கிறார்கள். நாம் பாடுகிறோம், துதி பாடுகிறோம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரி இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேடி ஓம் ஸ்ரீம் க்ளீம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானைய. எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகர் துதியை பாடாமல் நாம் செய்வதில்லை. நல்லதுக்கும் அவர்தான், கெட்டதுக்கும் அவர்தான். ஆக 21வது நட்சத்திரத்தில் கணபதியை ஏன் பிறக்க வைத்தார்கள்? அனைவரும் அந்த 21வது நட்சத்திரத்தினுடைய கர்ம வினையை கழிக்கவே பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஏன் நாம் சொல்லும் பொழுது திதி தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது 21 தலைமுறையா ஏன் சொல்கிறோம்? 21 என்றாலே கர்மா. நம்முடைய செயல், நம்மளுடைய தொழில், நாம் முன் ஜென்மையில் செஞ்ச பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். புரியுதுங்களா? அப்ப 21வது நட்சத்திரம் என்பது நமக்கு விபத்து தாரை உண்டு. அது வேற விஷயம். விபத்து தாரை என்பது 21வது நட்சத்திரம் நமக்கு விபத்து தாரை, அது வேற விஷயம். ஆனால் அந்த கர்மம் நமக்கு நல்லதாக வர வேண்டும், நல்லதாக அந்த செயல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் 21வது நட்சத்திரம் இருக்கக்கூடிய பாவகத்தினுடைய தொழில். நல்லா புரிஞ்சுக்கணும். 3ஐயும் வரிசைப்படுத்தி பாருங்கள். நான் எப்போது பேசினாலும் ஒரு எக்ஸாம்பிளோடு தான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். புரியுதுங்களா? அப்போ 21வது ஒன்றும் இல்லை, இந்த 3 நட்சத்திரத்தையும் எடுத்துக்குவோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 21வது நட்சத்திரம் அஸ்வினிக்கு பார்த்தீங்கன்னா 9, 10லையும் வரும். பரணிக்கு ஒன்றையும் 10லேயே வரும். கிருத்திகைக்கு 10, 11 வரும். அப்போ 9, 10, 11 வந்து விடுகிறது. 9னா பாக்கியம், 10னா தொழில், 11னா லாபம். முடிஞ்சு போச்சா? அப்போ 21வது நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் தர்மகர்மாதிபதி யோகம் அவனுடைய லைஃப்பை செட்டில் பண்ணுறது. புரியுதுங்களா? நல்ல வானளாவிய புகழ் அடைஞ்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21வது நட்சத்திரத்தினுடைய அந்த பாவகத்தினுடைய தொழில், அந்த நட்சத்திர காரகத்துவத்தினுடைய தொழில், அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ தொழிலை செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நான் சொல்லுவேன்.
அப்போ வானலாவிய புகழ் அடைந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21வது நட்சத்திரத்தினுடைய அந்த கர்மா, அந்த நட்சத்திரத்தை காரகத்துவத்தினுடைய தொழில், அந்த பாவகத்தினுடைய தொழில், அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ தொழிலை செய்துதான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சார் சம்பந்தமே இல்லையே சார் அப்படின்னா ஒவ்வொரு தலைவர்களையும் எடுங்க, எடுத்து பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக தெரியும். புரியுதுங்களா? அப்போ கணபதியை ஏன் கும்பிட வைக்கணும்? கணபதியை ஏன் கும்பிட வைக்கணும்? உத்திராடத்தை ஏன் கும்பிட வைக்கணும்? அந்த 21வது நட்சத்திரத்தை ஏன் கும்பிட வைக்கணும்? ஏன் மகனை கும்பிட்டுட்டு போங்கடா. சிவபெருமான் சொல்கிறாரு, என்ன நீங்கள் எதுவும் கும்பிட முடியாது, எங்கேயும் என் மகனை கும்பிட்டுட்டு உள்ளே போங்க, எந்த ஒரு காரியமும் காரிய சித்தி ஆயிரும், வெற்றி பெற்றுரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதையும் அவருடைய நட்சத்திரமாகவே நல்லா புரிஞ்சுங்க. சிவபெருமான் திருவாதிரையில் பிறந்தார், அது வேறு விஷயம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்திலேயே அவரை பிறக்க வச்சு அதை கர்மாவுடைய நட்சத்திரம் ஆக்கி வச்சிருக்கார். அதை 9-10 வர வச்சிருக்கிறார். தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுத்திருக்கிறார். அதனுடைய டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா குரு பகவான். குருனா என்ன சார்? சிவன் தான். குருனாவே நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் இன்ப துன்பங்களை உங்களுக்கு சரி செய்யக்கூடியவர் குரு பகவான். புரியுதுங்களா? அப்போ இப்படி தான் சார் இருக்கணும் அப்படின்னு தெய்வங்களே கொடுத்துருக்குறாங்க. இப்போ 21வது நட்சத்திரம் நீங்கள்லாம் ஜெயித்தவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெற்றி பெற்றவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பாவகத்தினுடைய தொழில், அந்த நட்சத்திர காரகத்துவத்தினுடைய தொழில், அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ தொழில், இதை 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சு வெற்றி பெற்றிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ தெய்வங்களை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். தெய்வங்களை எடுப்போம். சிவபெருமான் பிறந்தது எந்த நட்சத்திரத்தில் சார்? திருவாதிரையில் பிறந்தார். அவர் யார் சார்? அவர் தான் ஆக்கல் அழித்தல் எல்லாமே அவர் தான். பிரம்மா வேறு, யமதர்மன்கிறதுலாம் அப்புறம். அவர் தான் ஆக்கல் அழித்தலுக்கு உரியவர். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆக்கல் அழித்தலுக்குரியவர். அவருக்கு 21வது நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம் என்றால் உத்திரட்டாதி 21வது நட்சத்திரம். கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரமா? சனி பகவானுடைய நட்சத்திரமா? சனி பகவான் நட்சத்திரம் என்ன பண்ணுவார்? ஆயில காப்பார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆயில காப்பார். அப்புறம் ஆயில காக்கக்கூடிய நட்சத்திரத்தை இவருக்கு 21வது நட்சத்திரமா அவரே அனுப்பிச்சிருக்கார். அவர் தானே சார் எல்லாமே. அப்போ ஆயிலை காக்கக்கூடிய நட்சத்திரத்தை இவருக்கு 21வது நட்சத்திரமாக கொடுத்து அதற்கு சனி பகவானையும் சந்திர பகவானுடைய டிஎன்ஏயும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரம் குரு பகவானுடைய வீட்டில் வரக்கூடிய வாய்ப்பையும் பெறுது. 10ஆம் இடத்துல வருது. அவருக்கு 10ஆம் இடத்துல வருது. தெய்வங்க அவர் தான். இப்போ எங்கே போய் நில்லு, உத்திரட்டாதி இங்கே வை, ரேவதி இங்கே வை, புரட்டாதி இங்கே வை இப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தான். வேறு யாரும் நமக்கு தலைவர்? அவர் தானே, ஈசன் தானே தலைவர். அவருக்கு ஆயிலை காக்கக்கூடிய நட்சத்திரத்தை 21வது நட்சத்திரமாக, கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி பார்வதி பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம், சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிடம். மிருகசீரிடம் திருவாதிரை, புனர்பூசம். அவருக்கு 21வது நட்சத்திரம் பூரட்டாதியாக வரும். பூரட்டாதியினுடைய கர்ம பதிவு என்ன? சூரியன். அப்ப இவருக்கு இவர் சந்திரன், உத்திரட்டாதிக்கு சந்திரன் டிஎன்ஏ. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அம்மாவுக்கு சூரியன் டிஎன்ஏ. அப்ப ஆள் பாதி ஆடை பாதி, 2 பேரையும் கொண்டாந்து வச்சிருக்காங்களா? அப்ப 21வது நட்சத்திரத்தில் இவருக்கு டிஎன்ஏ சந்திரனாகவும் இந்த அம்மாவுக்கு டிஎன்ஏ சூரியனாகவும் கொடுத்துருக்காங்க. அப்ப சக்தி சிவமாக செயல்படுறாங்க. அர்த்தநாரீஸ்வரர் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே தான். புரியுதுங்களா? அப்ப தெய்வங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை வச்சிருக்காங்க. முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் விசாகம். அவருக்கு 21வது நட்சத்திரம் ஆயில்யமாக வரும். அதனுடைய டிஎன்ஏ சூரியனாக வரும். தந்தைக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்ற பட்டத்தை அவர் பெற்றார். எனக்கென்று ஒரு நாடு,
எனக்கென்று ஒரு மக்கள் என்று தனி ஆணவர்த்தனம் செய்து இன்றைக்கு தமிழ் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் சூரியனுடைய பண்பை கையில் எடுத்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். சொல்வதெல்லாம் உண்மைதானே? புரியுதுங்களா? அப்போ விசாக நட்சத்திரம் 21வது நட்சத்திரம் ஆயில்யமாக வருகிறது. ஆயில்யத்தினுடைய டிஎன்ஏ சூரியனாக வருகிறது. இன்றைக்கு தமிழ் கடவுளாக 18 சித்தர்களுக்கும் தலைவனாக, ஜோதிடத்திற்கும் தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். அதே மாதிரி உத்திராடத்தில் பிறந்தவர் விநாயக பெருமான். அவருக்கு 21வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாக வருகிறது. சித்திரை என்பது காலபுருஷனுடைய 14வது நட்சத்திரம். சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். முருகனுக்கு கணபதி எதிரியாகிறார். அங்கே 21வது நட்சத்திரம் அவருக்கு செயல்படுகிறது. அதில் பிறந்தவர் சித்திரகுப்தர். அவருடைய கணக்கு வழக்குகளை எழுதுகிறார். அந்த கர்ம நட்சத்திரமாகவே அவருக்கு வருகிறது. சொல்ல போனால் 14 நட்சத்திரங்களில் சித்திரையும் கர்ம நட்சத்திரம். ஏன் அவர் அஸ்தத்தில் பிறந்தவாரியே இருந்திருக்கலாமே? ஏன் தலை துண்டிக்கப்பட வேண்டும்? தலை துண்டிக்கப்படுகிறது. உனக்கு உத்தாடம் தான் வேண்டும், அதற்கு 21 இப்படிதான் வர வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். ஆக தெய்வங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு சின்ன இதில் ஒரு கதையும் இருக்கு. விசாகத்தில் பிறந்தவர் முருகப்பெருமான். அவர் எதுக்காண்டி சார் சண்டை போட்டாரு? மாம்பழத்துக்காண்டி சண்டை போட்டார். மாம்பழம் எந்த நட்சத்திரம் சார்? பூரட்டாதி மாம்பழம் சார். அவருக்கு அனுஜன்மாதிபதி நட்சத்திரம், மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அந்த மாம்பழத்தை வாங்கியிருந்தார்னு வச்சுக்கோங்க, முருகப்பெருமானை இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. உண்மையா இல்லையா? அப்போ பிரதியோகிதாரையினுடைய நட்சத்திரத்தினுடைய அந்த பொருளை அவர் வாங்கியிருந்தார். அனுஜன்மாதிபதி நட்சத்திரத்தினுடைய பொருளை அவர் மாம்பழத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தார்னா இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்ல மாட்டோம். சிவபெருமானுடைய பையன் 2 பேர், அவ்வளோதான். இன்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு, தனக்கென்று ஒரு மக்கள் என்று புகழ் பாடி கொண்டிருக்கிறார். ஜோதிடத்திற்கும் தலைவனாக இருக்கிறார். அதே மாதிரி திருவாதிரையில் பிறந்தவர் சிவபெருமான். அவருக்கு 11வது நட்சத்திரம் முருகப்பெருமான். திருவாதிரை புனர்பூசம் 2வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம் விசாகமாக வந்து அவருக்கு சமுதாய பகையை கொடுத்து தன்னுடைய தந்தையிடமிருந்து ஒதுக்கி வைத்தார்கள். அப்போ நட்சத்திரங்கள் ஒன்றும் நம்மளுடைய எண்ணத்துக்கு வழிபடலை, இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ தெய்வங்களுக்கு இப்படி ஒரு கோட்பாடோடு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அரசர்களை எடுப்போம். நம்முடைய அரசர்களை எடுப்போம். ராஜராஜ சோழன் சதயத்தில் பிறந்தவர். ராஜராஜ சோழன் சதயத்தில் பிறந்தவர். அவருக்கு 21வது நட்சத்திரம் அனுசமாக வரும். சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி 3வது நட்சத்திரம் என்றால் அனுச நட்சத்திரம் அவருக்கு 21வது நட்சத்திரமாக வரும். அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ சூரியன். அங்கே அரசை ஆண்டாரா? என்னங்கய்யா சொல்றதெல்லாம் உண்மைதானே? அரசை ஆண்டாரா? தஞ்சையை ஆண்டாரா? இன்றைக்கு ஆண்டுக்கு சதய விழா நடந்து கொண்டிருக்கிறது. சூரியன் என்றால் தலைமை, சூரியன் என்றால் ஆளுமை, சூரியன் என்றால் அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை அந்த 21வது நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ தொழிலை அவர் செய்தார். அதுவும் ஒரு தொழில் தான். அரசை அமைப்பதற்கு அரசியல் என்ற அந்த பட்டமும் ஒரு தொழில் தான். செய்தாரா இல்லைங்கய்யா? செஞ்சிச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? ராமபிரான் புனர்பூசத்தில் பிறந்தவர். அவருக்கு 21வது நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3வது நட்சத்திரமாக இருந்தால் ரேவதி நட்சத்திரம் அவருக்கு 21வது நட்சத்திரமாக வருகிறது. ரேவதியில் பிறந்தவர் சனீஸ்வர பகவான். எதையும் மெதுவாக தான் கொடுப்பாரு. பாருங்க, ரேவதியினுடைய கர்ம பதிவு செவ்வாய். அவர் யாருக்கு முதலில் முடிசூட்டினார்? ராமபிரான் யாருக்கு சார் முடிசூட்டினாரு?
ராமாயணத்தை படிக்கவே இல்லை யாரும். சார் தம்பி பரதனுக்கு முடி சூட்டினார் சார். ரேவதியினுடைய டிஎன்ஏ செவ்வாய். தம்பியை அயோத்தி மாநகரத்தை ஆள வைத்து திரும்பிதான் அவர் அரசை ஏற்றுக்கொண்டார். முதலில் அவர்தான், பரதன் தான் ஆட்சி அமைந்தார். என்னங்கய்யா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த டிஎன்ஏ செவ்வாய் தம்பியை முதலே அமர வைத்து விட்டுத்தான் தன்னுடைய தந்தையார் சொல்லை கேட்டு அவர் அந்த 14 ஆண்டு காலம் வனவாசம் முடிந்து வந்து ஏற்றுக்கொண்டார். அப்படியா இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டால் திருப்பி கொடுப்பதெல்லாம் பரதன் மாதிரி உள்ள ஆளுக்குத்தான் சேரும். இங்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தீங்கன்னா தூக்கி அவங்களே வச்சுக்குவாங்க. அவங்கள யாருன்னு கேட்பாங்க. ஐயே ஏதோ நாய் மாதிரி தெரியுது அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் செய்நொன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நொன்றி என்ற மதருக்கு என்று வள்ளுவர் வாக்கு கேட்ப அவங்களுக்கு நடக்கும். நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன், ஆனால் நடுநிலைமையோடு சொல்லுகிறேன், இது நடக்கும். புரியுதுங்களா? பரதன் பூச நட்சத்திரம் பாருங்க. பரதன் பிறந்தது பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அவருக்கு 21வது நட்சத்திரம் அஸ்வினியாக வரும். அஸ்வினியினுடைய டிஎன்ஏ சூரியன். முதலில் அவர்தான் ஆட்சி அமைத்தார். செய்தாரா இல்லையா தொழில? ஐயா சொல்லுங்கய்யா, ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு இதாக இருக்கும். என்னடா இவன் பாட்டுக்கு சூரியனை அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் அப்படின்னா நீங்கள் சொல்லும் போது தான் அது ஒரு குழு இருக்கும். சரி ஏதாவது சொல்கிறோம்டா, அப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்ட்டு உட்காந்துட வேண்டியதான் அப்படின்ட்டு போயிடலாம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த 21வது நட்சத்திரத்தினுடைய பாவகத்தினுடைய தொழிலையும் அந்த காரகத்துவத்தினுடைய தொழிலையும் செய்திருக்கிறார்கள். இப்போ நான் ராமருக்கு சொன்னேன், சனி பகவான் எப்படி சார் கொடுப்பாரு? மெதுவாக தானே கொடுப்பாரு. அவருக்கு திருப்பி கொடுத்தாரா இல்லையா? திருப்பி வந்து ராமர் முடிச்சுட்டினார், அது வேற விஷயம். அப்போ பூசத்தில் பிறந்தவர் பரதன். அவர் வளர்ந்தது தாய்மாமனுடைய நாட்டில். திடீரென்று வந்து தன் தந்தைக்கு தீயை அந்த ஈமச்சடங்கில் கலந்து கொண்டு முதல்வர் ஆகிறார், அந்த அரசை அமைக்கிறார். பூரட்டாதியில் பிறந்தவர் கர்ண பகவான். அவருக்கு 21வது நட்சத்திரம் கேட்டையாக வருகிறது. கேட்டையினுடைய டிஎன்ஏ சந்திரன். அரசியலமைப்புக்கு ராஜா ராணி தேவை, ஆகவே அதை அமைக்கிறார். ஆனாலும் காலபுருஷனுடைய 18வது நட்சத்திரமாக அந்த கேட்டை வருகிறது, பகையை உண்டு பண்ணுகிறது. சூழ்ச்சியால் அவர் இறக்கப்படுகிறார். அப்ப 21வது நட்சத்திரம் அவருக்கு வேலை செய்திருக்கிறது, அந்த கர்ம வினைகளையும் வேலை செய்திருக்கிறது. ஆக ஒவ்வொரு மனிதர்களும் 21வது நட்சத்திரம் என்பது வரப்பிரசாதம் சார். அந்த தொழிலையோ, அந்த பாவகத்தினுடைய தொழிலையோ, அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ தொழிலையோ ஒவ்வொரு மனிதனும் செய்தால் சிறப்பானதொரு வெற்றியை பெறலாம். என்ன சார் 24ங்கிறீங்க, 13ங்கிறீங்க, 8ங்கிறீங்க, 15ங்கிறீங்க, என்னங்க வாரம் வாரம் மாதம் மாதம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஜோதிடம் என்பது புதையல், ஜோதிடம் என்பது கடல், வந்து கொண்டே இருக்கும். தோண்ட தோண்ட புதையல் எடுக்கிறது தான், முயற்சி பண்ணி எடுக்கிறது தான். புரியுதுங்களா? அப்போ அரசர்களுக்கு வந்துட்டோம், தேச தலைவர்களுக்கு வருவோம். மகாத்மா காந்தி ஆயில்யத்தில் பிறந்தவர். அவருக்கு 21வது நட்சத்திரம் பரணியாக வரும். பரணியினுடைய டிஎன்ஏ சந்திரன். பரணியில் யார் நீசம் பெறுவார்? சனி பகவான் நீசம் பெறுவார். அவர் எப்படி இருந்தார்? நல்லா முடமுடன்னு சட்டை போட்டு, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கிளாஸ் எல்லாம் முட இருந்தார். கர்ம வினைகளை சந்தித்து கொண்டே இருந்தார். ஒரு மேல் துண்டு, ஒரு வேஷ்டி, அவ்வளோதான். சனி பகவானை போலே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனாலும் அகிம்சா முறையில் போராடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அன்றைக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். சார் ஆண்னா வீரன் சார், பெண்ணுனா வேலுநாச்சியார் மாதிரி எல்லாரும் இருக்க முடியாதுல்ல. அகிம்சை முறையில் போராடினார். அந்த டிஎன்ஏ அவரை வழிநடத்தியது. மகாத்மா காந்தி இப்படித்தான் அவருடைய வாழ்க்கையை ஓட்டினார்.
இந்திரா காந்தி அவர்கள் உத்திராடத்தில் பிறந்தவர். அவருக்கு 21வது நட்சத்திரம் சித்திரையாக வரும். சித்திரை என்றால் செவ்வாயுடைய நட்சத்திரம். அவர் முதலில் நேருவுக்கு தளபதியாக இருந்தார். பின்னாளில் அவர் இந்திய பிரதமராக இருந்தார். இருந்தாலும் சித்திரை என்பது காலபுருஷனுடைய 14வது நட்சத்திரம். 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் வரக்கூடிய நட்சத்திரம். இந்த பாவகம் வேலை செய்யும். சித்திரை என்பது கர்ம நட்சத்திரம். ஆகவே அந்த கர்மத்தை அவர் அடைந்தார். பூரத்தில் பிறந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அவருக்கு 21வது நட்சத்திரம் ரோகிணியாக வரும். ரோகிணி யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திர காரகத்துவமும் வேலை செய்யும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் வேலை செய்வார்கள். கிருஷ்ண பரமாத்மா யார்? அந்த பதவியை ராஜீவ்காந்தி அவர்களும் பெற்றார். மோடிஜி அவர்கள் அனுசத்தில் பிறந்தவர். அனுசம் கேட்டை மூலம் அவருக்கு மக நட்சத்திரம் 21வது நட்சத்திரமாக வரும். காலபுருஷனுடைய 10வது நட்சத்திரம் துறவரம் பூண்டார். அந்த இடம் காலபுருஷனுடைய 5வது வீடு. 5 என்றால் அரசியல். சூரியன் ஆட்சி முழுதுரையோடு பெறக்கூடிய வீடு. மகத்திற்கு DNA சந்திரன். அந்த 5ஆம் இடம் அவருக்கு வேலை செய்தது. சாதாரணமாக ஒரு டீ கடை வைத்திருந்தவர். RSSல் இணைந்து ஜனசங்கத்தில் இணைந்து அரசியல் என்ற தொழிலை அவர் செய்யும் பொழுதுதான் வாழ்க்கையில் திறம்பட வெற்றி பெறுகிறார். இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கிறார். 3 முறை பாரத பிரதமர். ஆக 21வது நட்சத்திரம் அந்த பாவகத்தினுடைய தொழிலை செய்தாலும் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அனுசத்தில் பிறந்தவர் தான். இந்தியாவின் இரும்பு மனிதர். அவருக்கும் மக நட்சத்திரம் 21வது நட்சத்திரம். இன்றைக்கு வானளாவிய சிலை டெல்லியில் இருக்கிறது. ஆக தேசத்தில் பிறந்தவர்களே 21வது நட்சத்திரத்தை இயக்கி இருக்கிறார்கள். 21வது நட்சத்திரத்தினுடைய பாவகத்தை இறக்கி இருக்கிறார்கள். 21வது நட்சத்திரத்தினுடைய DNA-வும் இயக்கி இருக்கிறார்கள். தமிழக அரசியலை எடுத்துக்கொள்வோம். அறிஞர் அண்ணா உத்தர நட்சத்திரம். அவருக்கு 21வது நட்சத்திரம் மிருகசீரிடமாக வரும். மிருகசீரிடம் யார் பிறந்த நட்சத்திரம்? சந்திரன் பிறந்த நட்சத்திரம். அதனுடைய DNA குரு பகவான். செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் என்றால் யார்? தளபதி. பெரியாருக்கு தளபதியாக முதலில் இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தளபதியாக இருந்தார். இதில் ஒரு சூட்சமும் இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன். அப்ப அவரவர்கள் 21வது நட்சத்திரத்தை இயக்கி இருக்கிறார்கள். அந்த பாவக காரகத்துவத்தை இயக்கி இருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தினுடைய DNA-யை எதுக்கு இயக்கி இருக்கிறார்கள். அறிஞர் அண்ணாவும் இயக்கி இருக்கிறார். அவரும் வெற்றி வாகை சூடினார். சொச்ச நாள்கள் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் பாருங்க, டாக்டர் கலைஞர் அவர்கள் மிருகசீரிட நட்சத்திரம். நன்றாக பாருங்க. அந்த 21வது நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் டாக்டர் கலைஞர். அவருக்கு 21வது நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட்சியை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். இன்றைக்கு ஆழம் விழுது போல் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 75 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி. 21வது நட்சத்திரத்தில் பிறந்தவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார். மிருகசீரிடத்தில் பிறந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப 21வது நட்சத்திரத்தினுடைய இயக்கியதே இவ்வளவு பெரிய ஆலமரம் போல் சிலந்து 50 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டவர் என்ற வரிசையில் கலைஞர் அவர்கள் இருக்கிறார். கலைஞர் அவர்களுக்கு 21வது நட்சத்திரம் பூரட்டாதியாக வரும். நன்றாக பாருங்கள். பூரட்டாதி என்பது DNA யார்? சூரியன். அவர் என்னவாக இருந்தார்? முதலமைச்சராக இருந்தார். தமிழகத்தை ஆண்டார். அதில் என்னவென்றால் அதில் தான் காமராஜரும் பிறந்தார். பூரட்டாதியில் தான் காமராஜரும் பிறந்தார்.
அவருக்கு 21வது நட்சத்திரம், அந்த கர்மவினை நட்சத்திரத்தினுடைய தொழிலை அவர் அபகரிச்சிட்டார். காமராஜர்லேருந்து அவர் அபகரிச்சிட்டார். புரிதா இல்லையா உங்களுக்கு? காமராஜர் அவர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் 21வது நட்சத்திரமாக வரும். கர்ணன் பிறந்த நட்சத்திரம். அவரும் தமிழகத்தை ஆண்டார். 9 ஆண்டு காலம் ஆண்டார். அவர் வச்சது தான் பேச மாட்டோம். அரே காமராஜர் வச்சது தான் சார் பேச மாட்டோம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே பில்டிங் கட்டியிருக்காங்க. அவர் தான் பேச மாட்டோம். கல்வி தந்த கர்ணக்கடல் அவர். மதிய உணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் அவர்கள் சத்துணவு தந்தாரு. ஆனால் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததார் கர்ம வீரர் காமராஜர் அவர். இன்றைக்கும் அவர் காலகட்டத்தில் 1 லட்சம் பேருக்கு அந்த உணவை வழங்கினார். ஆனால் இன்றைக்கு 94 லட்சம் பேர் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறார். சத்துணவு என்று மாற்றினார் புரட்சி தலைவர் அவர்கள். புரிதாலே உங்களுக்கு? அப்போ டாக்டர் கலைஞர் அவர்களும் அந்த மிருக சரீரத்தை, அந்த போராட்டாதியை இயக்கி இருக்கிறார். அந்த சூரியனுடைய ஆளுமையை இயக்கி இருக்கிறார். அந்த தொழிலை அவர் செய்திருக்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். பூரண வயதை தமிழ்நாட்டு அரசியலில் பூரண வயதை தொட்டவர் டாக்டர் கலைஞர் அவர். பரிபூர்ண ஆயுளை தொட்டவர். மற்றவெல்லாம் பாதி காலங்களிலே போனவர்கள். ஆக இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. புரட்சி தலைவர்கள் சில பேர் ரேவதிங்கிறாங்க, சில பேர் சுவாதிங்கிறாங்க. சுவாதினை எடுத்துக்குவோம். அவருக்கு 21வது நட்சத்திரம் பூசமாக வரும். பூசம் இருக்கக்கூடிய பாவகம் கடகராசி. கடகம் யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரன் என்றாலே நடிப்பு, படம். அங்கே படத்தில் பிரம்மாண்டத்தை வெற்றியை கண்டார். பூசம் என்பவனுடைய DNA ராகு பிரம்மாண்டத்தை வெற்றி கண்டார். இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன். பூசத்தில் பிறந்தவர் பரதன். எப்படி இவர் 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடித்தாரோ, பூசத்தில் பிறந்தவர் பரதன். அந்த ஆக்டிவேஷன் இவருக்கானது. பூசம் என்பது காலபுருஷனுடைய 8வது நட்சத்திரமாக இருந்தாலும், வள்ளலார் பிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும், குரு பிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும், அதில் அரசன் என்று சொன்னால் பரதன். அப்ப அந்த நட்சத்திரம் இவருக்கு கை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் இருக்கும் வரையில் எவராலும் வெல்ல முடியவில்லை. ஆக 21வது நட்சத்திரத்தை அவரும் இயக்கி இருக்கிறார். புரட்சி தலைவி அவர்கள் மக நட்சத்திரம். அவருக்கு 21வது நட்சத்திரம் கிருத்திகையாக வரும். கிருத்திகை யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் என்றால் என்ன? தலைமை, ஆளுமை, பண்பு. புரியுதுங்களா இல்லைங்கய்யா? எடுத்திருக்காரா அந்த அம்மா? எடுத்துருச்சா? அந்த 21வது நட்சத்திரம் 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டவர். புரியுதுங்களா? அப்போ அவரவர்கள் எடுத்துக்கொண்ட பணியை பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிருக்கு. இப்படித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வானளாவிய வெற்றியை பெற்றவர்கள் எல்லாமே 21வது நட்சத்திரத்தினுடைய தொழிலையும், 21வது நட்சத்திரத்தினுடைய காரகத்துவ தொழிலையும், 21வது நட்சத்திரத்தினுடைய DNA தொழிலையும் செய்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்டாலினை எடுத்துக்கொள்வோம். பூரத்தில் பிறந்தவர். அவருக்கு 21வது நட்சத்திரம் ரோகிணியாக வரும். ரோகிணி யாருடைய நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். அவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பலம் வந்து கொண்டிருக்கிறார், வந்திருக்கிறார். புரியுதுங்களா? அவரும் ரோகிணியில் பிறந்தவர் யார்? கிருஷ்ண பரமாத்மா. சார், அந்த நட்சத்திரத்தில் ஒரு தலைவர் பிறக்கிறான்னா அதே மாதிரி அந்த 21வது நட்சத்திரம் செயல்படும் சார். நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஸ்வினி சூரியன்னா உத்திராடம் வருதா, பரணி சந்திரன்னா திருவோணம் வருதா, கிருத்திகை செவ்வாய்னா அவிட்டம் வருதா. அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் அவங்களுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படித்தான் அவரவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உதயநிதி அவர்கள் மிருகசீரிடத்தில் பிறந்தவர். அவர் முதல்ல நடித்தார், பெருசாக ஜெயிக்க முடியல. இன்றைக்கு அரசியலுக்குள் வந்து, நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியலுக்குள் வந்து
பூரட்டாதி என்பது சூரியனுடைய கர்மப்பதிவு. தாத்தா நட்சத்திரம் தான் அவர். டாக்டர் கலைஞர் நட்சத்திரம் தான் அவர். சும்மா வந்தார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், ஒரு அமைச்சர் ஆனார், துணை முதல்வர் ஆகிட்டார். இதெல்லாம் அந்த தொழில் அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறது. அந்த 21வது நட்சத்திரம், அந்த கர்மவினை நட்சத்திரம் நம்மளை வாழ வைக்கிறது. புரியுதுங்களா? அப்போ தேசிய அரசியல், தெய்வங்கள், தமிழ்நாடு அரசியலையும் எடுத்தாச்சு. நடிகர்களுக்கு வருவோம். உத்திராடத்தில் பிறந்தவர் கமலஹாசன். அவருக்கு 21வது நட்சத்திரம் சித்திரையாக வருகிறதா? சித்திரையினுடைய டிஎன்ஏ என்ன சார்? சுக்கிரனா? சுக்கிரனா யார் சார்? கலைத்துறையில் வெற்றி பெற்றார். அவங்க குடும்பம் அப்படி இருக்கா அப்படி இருக்குங்கிறதெல்லாம் விட்டுருங்க. கலைத்துறையில் வெற்றி பெற்றாரா? உத்திராடத்தில் பிறந்தவர் தனுஷ் அவர்கள். அவருக்கும் சித்திரை தான் வருது. கலைத்துறையில் வெற்றி பெற்றாரா? ஜெயம் ரவி அவர்களும் உத்திராடத்தில் பிறந்தவர் தான். கலைத்துறையில் வெற்றி பெற்றாரா? ஆனால் இதில் பாருங்கள், 3 பேருக்குமே அவங்களுடைய மனைவிகள் பிரச்சனை. கமலுக்கும் பிரச்சனை, தனுஷுக்கும் பிரச்சனை, இவர் அது பேர் என்ன, ஜெயம் ரவிக்கும் பிரச்சனை, கடைசியாக விநாயகருக்கே பிரச்சனை. உண்டா இல்லையா? புரியுதா இல்லைங்கய்யா? இப்படி தான் சார் எடுத்திருக்காங்க சார். நம்ம எடுக்கல, அவங்களா எடுத்து வழிநடத்தி போயிருந்திருக்காங்க சார். இப்படித்தான் பண்ணியிருக்காங்க. அந்த கர்மவினையை கழித்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திருவோண நட்சத்திரம். அவருக்கு 21வது நட்சத்திரம் சுவாதியாக வரும். அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய பாவகம் எந்த பாவகம்? துலாம் ராசி. துலாம் ராசியினுடைய அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரனுக்கு அதிபதி கலைத்துறையா? அவர் தேர்ந்தெடுத்து முதல்ல கண்ட்ராக்டராக இருந்தார். 40 வயசு வரைக்கும் கண்ட்ராக்ட் தான். அதுக்கப்புறம் இந்த தொழில்துறையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார். உண்டா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப அவர்களும் அந்த பாவகத்தினுடைய தொழிலை தேர்ந்தெடுத்து செய்திருக்கிறார். இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். புரியுதுமா? இதுல வந்து லக்கண புள்ளியும் வேலை செய்யும். ஒரு மனிதனுக்கு ஜென்ம நட்சத்திரமும் அதற்கு 21வது நட்சத்திரமும் வேலை செய்யும். லக்கண புள்ளி நட்சத்திரத்திற்கு 21வது நட்சத்திரமும் வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு மனிதனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் விசாகத்தில் பிறந்தவர் ரத்தன் டாடா. அவருக்கு 21வது நட்சத்திரம் ஆயில்யமாக வந்துச்சா? அவர் என்ன சார் தொழில் செஞ்சார்? டாடா நிறுவனம் நடத்தினார். அது என்ன சார்? புதனுடைய ஆக்டிவேஷனா? ஐடி தொழில் நடத்தினார். புதனுடைய ஆக்டிவேஷனா? இந்தியாவுக்கே தெரிந்த ஒரே தலைவன் ரத்தன் டாடா. அம்பானி மாதிரி அவரும் ஒரு ரத்தன் டாடா. அங்கே சூரியனுடைய டிஎன்ஏயும் அவருக்கு வேலை செய்தது, அந்த நட்சத்திரமும் அவருக்கு வேலை செய்தது. என்னுடைய குருநாதர் வல்லரசையா அவர்கள் விசாக நட்சத்திரம். அவர் என்ன சார் தொழில் செய்கிறாரு? உங்களை தான் கேட்குறேன். ஜோதிடம் தானே. 21வது நட்சத்திரம் ஆயில்யமாக வருதா? ஆயில்யத்தினுடைய அதிபதி யாரு? புதனா? அந்த தொழில் அவர் செய்கிறாரா? என்னங்கய்யா அடிங்க, இப்போதாங்க அடிக்கணும். அப்போ அந்த கர்மவினை தொழிலை அவர் தேர்ந்தெடுத்து செய்கிறார். இன்றைக்கு பிரபஞ்ச குழுவின் தலைவராக இருக்கிறார். தலைவர் என்றால் என்ன? சூரியன் அங்கே வந்து விடுகிறதா? அவ்வளவுதாங்க. அவருக்கு கீழ் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஜோதிட மாமேதைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் பிறந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். அவர் அந்த தொழிலை செய்கிறார். ஆயில்யம் என்பது இன்னொன்று சொல்ல தெரியுமா? மோட்ச நட்சத்திரம்னு பேர் அதற்கு. 9வது நட்சத்திரம். 9 என்றால் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். புதன் என்றாலே மோட்சம். ஆயிலை கொடுக்கக்கூடியவர், குழந்தையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ஆயிலை காக்கக்கூடியவர் சனி பகவான். மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அவரும் அந்த தொழிலை செய்கிறார். ஜோதிடத்தில் பிதாமகராக இருந்தவர்
நெல்லை வசந்தன் ஐயா ரோகிணியில் பிறந்தவர். ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை, அவருக்கு 21வது நட்சத்திரம் சதயமாக வரும். சதயம் என்றால் என்ன? அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் யார்? ஆணும் பெண்ணுக்கும் சமம். அப்போ அங்கே திருநங்கை வந்து விடுகிறது, அழி வந்து விடுகிறது. யார்? புதன். ஐயா உண்மைதானங்கய்யா. இன்றைக்கு திருச்செங்கோடு மண்ணை சுற்றி உள்ள அனைத்து பேரும் ஜோதிடர்கள் தான். ஏன் டெல்டாவில் இந்த கூட்டத்தை நடத்தலாமே? ஏன் வட மாநிலங்களில் நடத்தலாமே? வட மாவட்டத்தில் நடத்தலாமே? ஏன் திருச்செங்கோடு மண்ணு ஜோதிடத்திற்கு உகந்த மண்ணாக இருக்கிறது. அவரும் அந்த தொழிலை அவர் சேர்ந்தெடுத்திருக்கிறார். நெல்லை வசந்தனையாவும் அந்த சதயம் என்ற நட்சத்திரத்தை இயக்கியிருக்கிறார். அந்த புதன் அந்த அழி நட்சத்திரத்தை அவர் இயக்கி அந்த தொழிலை அவர் செய்து இன்றைக்கு மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மகத்தில் பிறந்தவர் செல்வி தாமையா அவர்கள். அவருக்கு 21வது நட்சத்திரம் கிருத்திகையாக வரும். கிருத்திகை என்பது செவ்வாயினுடைய டிஎன்ஏயை கொண்டது. செவ்வாய் யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஜோதிட தந்தை, 18 சித்தர்களுக்கும் தலைவன். ஆகவே அந்த தொழிலை அவர் செய்கிறார். அரசியலிலும் அவர் வெற்றி பெற்று வருகிறார். பூரத்தில் பிறந்தவர்கள் நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. பூரத்தில் பிறந்த நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. இந்த காணொலி காட்சி மூலமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 21வது நட்சத்திரம் ரோகிணியாக வரும். ரோகிணி என்பது புதனுடைய கர்ம பதிவை பெற்றது. அங்கே வந்து விடுகிறதா? பூரத்தில் பிறந்த நிறைய ஜோதிடர்கள் இருப்பீங்க. அந்த தொழிலை செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும். புரியுதுங்களா? உத்திரத்தில் பிறந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. பூபதி ராஜா அவர்கள் லக்கணப்புள்ளி உத்திரம். அவருக்கு 21வது நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை. மிருகசீரிடம் 21வது நட்சத்திரம். அதனுடைய நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் என்ற சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப 21வது நட்சத்திரத்தினுடைய அந்த கர்ம வினைகளை அவர்கள் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று சொல்லவில்லை. டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நடந்திருக்கிறது. ஆனாலும் அந்த கர்மவினை நட்சத்திரத்தை இயக்கி இருக்கிறார்கள். எங்களுடைய துணை செயலாளர் தனவாக்கியம் அவர்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவருக்கு அஸ்த நட்சத்திரம் 21வது நட்சத்திரமாக வரும். அந்த நட்சத்திரத்தினுடைய குரு, அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய பாவகம் கன்னி வீடு. புதனுடைய தொழிலை செய்கிறார். அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ குரு வகுப்பு எடுக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், குரு தொழிலை செய்கிறார். உண்மையா இல்லையா? ஆக ஒவ்வொரு மனிதனும் 21வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை செய்யும் பொழுது வாழ்க்கையில் திறம்பட வெற்றி பெறுகிறார்கள். புரியுதுங்களா? நம்ம இப்படியே இருக்கோம். ஒருத்தர் சைக்கிள் கடை வச்சிருக்கான், கடைசி வரைக்கும் சைக்கிள் கடையை வச்சுட்டு போகிறதா? ஒரு பெரிய கம்பெனிக்கு போகணும், ஒரு பெரிய லெக்ஸரியான கார் வாங்கணும், போகணும்னா அவன் நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த 21வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை செய்யணும். சார், நான் அந்த தொழிலே செய்யலைன்னா அந்த தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு உதவும். அவ்வளோதான். எங்களுடைய பிஆர்ஓ அருண்ராம் அவர்கள் ஆயில்யத்தில் பிறந்தவர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆயில்யத்தில் பிறந்தவர். ஆயில்யத்திற்கு 21வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? பரணியாக வரும். புரியுதுங்களா? பரணி யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதனுடைய டிஎன்ஏ என்ன? சந்திரன். சுக்கிரன் என்றால் என்ன? திருமண மண்டபம் வச்சிருக்காரா? சந்திரன் என்றால் என்ன? படம் எடுக்கிறாரா? அதே மாதிரி சுக்கிரனுடைய எண்ணி என்ன? 6. நியூமராலஜி சொல்றாரா? சாதக தாரையா அவருக்கு சுக்கிரன்? நியூமராலஜி சொல்றாரா சார்? இப்படியெல்லாம் எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 21வது நட்சத்திரத்தினுடைய தொழிலை செய்தான்னா வானளாவிய புகழுக்கு போகலாம். அடுத்த மாதம் 14வது நட்சத்திரத்தை இயக்குங்கன்னு சொல்லக்கூடாது, அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஜோதிடம் என்பது புதையல்.
அதை தோண்ட தோண்ட கிடைத்து கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கு. புரியுதா இல்லையா? எனக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் ரேவதி சார். எனக்கு என்னுடைய 11 வயசில் சுக்கிரதிசை வந்துவிட்டது. சுக்கிரதிசை வந்துவிட்டது. சுக்கிரன் வந்து எனக்கு விருச்சிக லக்னம் 12/7க்குரியவர். நல்லா புரிஞ்சுக்கணும். 12 என்ன? வாகனம், கார் வச்சிருந்தேன். தொழிலை பாருங்க. அப்போ சூரிய திசை வந்துருச்சு. டாஸ்மார்க் பார் வச்சிருந்தேன். ஒளிவுமுறை இல்லை, ஓப்பன் வச்சிருந்தேன். அரசு அதிகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் வச்சிருந்தேன். அடுத்து சந்திர திசை வருகிறது. ஹோட்டல் வச்சிருந்தேன். சந்திர திசைக்கு ஹோட்டல் வச்சிருந்தேன். அதன் பிறகு செவ்வாய் சதயத்தில் ஏறுகிறார். சதய நட்சத்திரத்தில் செவ்வாய் வருகிறது. ஜோதிடத்துறைக்கு வருகிறேன். 2016 தான் ஜோதிடத்துறைக்கு வர்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். 2018 தான் பிரபஞ்ச குழு மீட்டிங் வந்து ஐயாவோட தொடர்பு கிடச்சிச்சு. 19 தான் தொடர்பு கிடச்சி. அப்போ ஜோதிடத்துறைக்கு வர்றேன். அப்போ என்னுடைய 21வது நட்சத்திரம் என்ன சார்? ரேவதிக்கு 21வது நட்சத்திரம் என்ன? பூராடம் வரும். பூராடம் எங்கள் துணை செயலாளருடைய நட்சத்திரம். பூராடத்தினுடைய டிஎன்ஏ என்ன சொல்லுங்க சார்? என்ன சார் ஜோதிடர் சொல்றது இல்லையா? பூராடத்தினுடைய டிஎன்ஏ வந்து புதன். ஜோதிட தொழிலை தேர்ந்தெடுத்து விட்டேனா? சுக்கிர திசையில் கார் வைத்திருந்தேன். சூரிய திசையில் டாஸ்மார்க் பார் வைத்திருந்தேன். சந்திர திசையில் ஹோட்டல் வைத்திருந்தேன். செவ்வாய் திசையில் ஜாதகத்திற்குள் உள்ளே வந்தேன். இந்த 4 தொழிலை பண்ணும் பொழுதும் பட்டுக்கோட்டையை தவிர்த்து பாக்கி எந்த ஊர்லையும் எனக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு ஜோதிட தொழிலை எனக்கு வியாதிபாத நாமயோகம், இன்றைக்கும் வியாதிபாத நாமகம் தான். 2/21 வரைக்கும் இருக்காரு. அது வேறு விஷயம். யோகி வந்து ராகு சதய நட்சத்திரம். ஜோதிட திறத்துக்கு வந்தேன். இன்றைக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் அனைத்து வாடிக்கையாளர்களும் என்னை பார்ப்பதற்கு கொடுத்ததற்கு என்னுடைய குருநாதருக்கும் என்னுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அந்த கர்ம தொழிலை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த ஜோதிட தொழிலுக்கு வந்ததற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை வசந்தமானது. ஏன்? அந்த 21வது நட்சத்திரம், அந்த கர்மவினை நட்சத்திரம் பூராடமாக வருகிறது. அதனுடைய டிஎன்ஏ புதனாக வருகிறது. அந்த பாவகம் காலபுருஷனுடைய 9வது வீடா வருகிறது. குருவனுடைய வீடா வருகிறது. அந்த தொழில் நிரந்தர தொழிலாக எனக்கு கொடுத்திருக்கிறது. ஐயா உண்மையா இல்லைங்க? அப்ப ஒவ்வொரு மனிதனும் எங்களுடைய முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் மகத்தில் பிறந்தவர் தான். அவருக்கு 21வது நட்சத்திரம் கிருத்தியாக வருது. கிருத்திகனா என்ன சார்? சூரியனா? ஒளி வந்து விடுகிறதா? அவர் அந்த தொழிலை செய்கிறாரா? வாழ்க்கையில் வெற்றி பெற்று வருகிறார். வெற்றி பெற்றுட்டாரு. எத்தனையோ பேரை வெற்றி பெற வச்சிட்டாரு. இன்னும் வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எண்ணத்துக்குமே எப்போதும் சொல்லுவாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்காதே என்று சொல்வார்கள். சில இன்னல்கள் வந்து போகலாம், ஆனாலும் வாழ்க்கையில் வசந்தத்தை அவர் பெறுவார். ஆக 21வது நட்சத்திரம் இங்கே வெற்றி பெற்றவர்கள் எந்திரிச்சு சொல்லலாம், சார் எனக்கு 21வது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சார் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லிட்டேன், வெற்றி பெற்றவங்கலாம் இப்படி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். சித்திரை தான் உங்களுக்கு 21வது நட்சத்திரம். உத்திராடம் தானே நீங்க? சித்திரை தான் 21வது நட்சத்திரம். உத்திராடமே 21வது. அப்ப சூரியன் காரகத்துவ தொழில், குரு தொழில், அதான் உட்கார்ந்துருக்கல. இதுலேயும் நம்ம டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். புரிதாலே உங்களுக்கு? கரெக்டாக தர்ப்பணம் கொடுக்கணும். முதல்ல 21வது நட்சத்திரத்தினுடைய செயலை செய்யும் பொழுதோ அல்லது அந்த தொழிலை அவர் செய்யும் பொழுதோ அல்லது அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ தொழிலை அவர் செய்யும் பொழுதோ
கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். கர்ம காரியத்தை செய்யணும். நீங்கள் செய்யலை, கரெக்ட் தானே? பார்த்துக்கங்க. செஞ்சீங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் வெளிப்படும், அந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ வெளிப்படும். அந்த கர்ம வினைகள் கழிஞ்சு கழிந்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். நான் சொல்லிட்டேன், ஜோதிடர்லாம் இந்த நட்சத்திரம் தான். என் குருநாதன் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டேன், எங்களுடைய குழுவில் உள்ளவங்களையும் சொல்லிட்டேன், நடிகர்களையும் சொல்லிட்டேன், தமிழக அரசியலையும் சொல்லிட்டேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன் என்று வரை. என்னுடைய 86லேருந்து நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும், 86லேருந்து நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். 86லேருந்து எங்களுடைய பட்டுக்கோட்டையின் தங்க மகன் சு விஸ்வநாதன் அவர்கள் நகர்மன்ற தலைவராக போட்டி போடுவதிலிருந்தே நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் இன்றைக்கு விண்ணுலகம் சென்று விட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் நாங்கள் அவரோடு இருந்தோம். அதன் பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போனார். அவர் பின்னாலே நாங்கள் சென்றோம். அவர் விண்ணுலகம் சென்றதுக்கு பிறகு நான் எந்த கட்சியும் சாரா. ஜோதிடம் என்பது நாம் படிக்கக்கூடிய பாவகம். சில பேர் சொல்கிறாங்க ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் அரசியல் மாற்றங்கள் நிகழும், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இருக்கலாம், அது அவர்கள் கண்டுபிடித்தது. எங்களுடைய பிஆர்ஓ டெய்லி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி விஜயை பற்றி புகழ்ந்து போடுவார். என்ன ஏன்னா இதை சொல்லணும், நம்ம எந்த கட்சியும் சாராதவன், அவருடைய என்னுடைய சகோதரர். ஆனாலும் நான் எடுத்து படித்தது, அவருக்கு சுக்கிரதசை நடக்கிறது. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு சுக்கிரதசை நடக்கிறது. அதனால் கலைத்துறையை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி பெற்று விட்டார், அது வேற விஷயம். அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அவருக்கு 21வது நட்சத்திரம் அஸ்வினியாக வரும். பூசம் ஆயில்யம் மகம், அந்த 21வது நட்சத்திரம் இருக்கக்கூடிய பாவகம் மேசராசியாக வரும். மேசராசி சூரியன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் அவருக்கு 21வது நட்சத்திரமாக வருகிறது. பாதகாதிபதி இருக்கலாம், அஷ்டமாதிபதி இருக்கலாம், அதெல்லாம் வேற. கையில் தேர்ந்தெடுத்திருக்கிறது 21வது நட்சத்திரத்தினுடைய கர்ம பதிவினுடைய தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அஸ்வினி என்பது சூரியனுடைய நட்சத்திரம். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஜோதிடர்கள்லாம் சொல்லலாம், அது வேற விஷயம். எனக்கு எதிர்மனையும் வைக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை புகழ்ந்து தள்ளியிருக்கிறேன். டாக்டர் கலைஞர் அவர்களை பேசியிருக்கிறேன், புரட்சி தலைவர் அவர்களையும் பேசியிருக்கிறேன். புரட்சி தலைவருக்கு ஒரு எக்ஸாமினேஷன் சொன்னேன். சுவாதிகள் பிறந்தவர், பூசத்தை அவர் தேர்ந்தெடுத்த அந்த 21வது நட்சத்திரத்தினுடைய அந்த காரகத்துவம், அந்த பரதன் அவருக்கு உயிர் மூட்டினார். அஸ்வினியில் சூரியன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய தொழிலை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலில் 2026 ஒரு பெரிய சகாப்தத்தை அவர் உண்டு பண்ணுவார். என கைத்தடலே காணாம், அவ்வளோதானா? இது நான் கட்சி சார்பட்டு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஜோதிடத்தில் சொல்கிறோம். அதற்கு எதிர்வினை ஆற்றலாம், அது வேறு விஷயம். நான் சொல்லிட்டேன், இவ்வளோதான் என்னுடைய கருத்து. எதிர்வினை கருத்துக்கள் இருக்கலாம். எத்தனை பேர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் புறம் தள்ளி பேசியிருக்கிறார்கள், புரட்சி தலைவர் அவர்களையும் புறம் தள்ளி பேசியிருக்கிறார்கள், புரட்சி தலைவி அவர்களையும் பேசியிருக்கிறார்கள். ஆக இப்போ ரேஸில் யார் இருக்கா, அவங்க என்ன தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, புரிதாலே உங்களுக்கு? ஏற்கனவே பூரத்தை சொன்னேன், ஸ்டாலின் அவர்களை சொன்னேன். கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம், அவருக்கு ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் தலைமையான அரசு சூரியன். சூரியன் உச்சம் வரக்கூடிய நட்சத்திரம் என்ன? அஸ்வினி. அஸ்வினியினுடைய டிஎன்ஏ என்ன? சூரியன். அஸ்வினியில் யார் பிறந்தார்? சகாதேவன் பிறந்தார், சரஸ்வதி பிறந்தார், அஸ்வதாமன் பிறந்தது. அப்போ சகாதேவன் யார்? பஞ்சபாண்டவர்கள் அவர் முக்கியமானவர்.
ஜோதிடத்துறைக்கு தந்தை அவர். அவர் சூரியனை கொண்டு போய் அந்த அந்த நமக்கு முழு முதல் கடவுள் யார் சார்? விநாயகர் சார். அதற்கு அதிபதி யார் சார்? கேது தானே. அப்போ முதல் நட்சத்திரத்தை அவர் இயக்குகிறார். கண்டிப்பாக இதில் எத்தனை மாற்று கட்சியில் உள்ளவங்களாம் இருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நான் எந்த கட்சியும் சாராது. ஜோதிடத்துறைக்கு என்ன இருக்கணுமோ அதை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எங்கள் ஐயா என்ன எடுத்திருக்காரு, என்ன பண்ணார், இப்போ நான் என்ன நட்சத்திரத்தை எடுத்திருக்கேன், என்ன 21வது நட்சத்திரத்தை இயக்கியிருக்கேன், எப்படியெல்லாம் இருக்கேன்னு சொன்னதெல்லாம் சார் தப்பாக கரெக்டாக சார் சொல்லுங்கள் சார். இல்லை சொல்லுங்கள், இது மாதிரிலாம் தப்பு சார். நீங்கள் என்ன சார் சும்மா குண்டக மண்டக 21ங்கிறிய 13ங்கிறிய 25ங்கிறிய 15ங்கிறிய 17ங்கிறிய 18ங்கிறிய ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்லுங்கள் சார். சார் அடுத்த மாதம் வரும்போது இன்னொரு கேரக்டர் எடுத்துகிட்டு வருவேன், அது வேறு விஷயம். ஆனால் இது நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா, வடித்து சொல்லியிருக்கோமா இல்லையா, புரிதலையா உங்களுக்கு? இப்படித்தான் அவரவர்கள் செய்த தொழிலில் பாரம்பரியமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ மேடையில் அமர்ந்தவர்களையும் சொல்லிவிட்டேன். எதில் அவர்கிட்ட கேட்டேன், அவருக்கு உத்திராடம் 21 வருது, திதி கரெக்டாக கொடுக்கல, தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கல, கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் லைஃபே வேற. இன்னொன்று தெரியுமா, அது கோடீஸ்வர நட்சத்திரம். காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம் கோடீஸ்வர நட்சத்திரம். நாம் சொல்லுகிறோம், நான் சொன்னேன் விநாயகரை கும்பிட்றோம், அவரை கும்பிட்றோம், இவரை கும்பிட்றோம், எல்லாத்துக்கும் சொன்னேன். அப்போ 21வது நட்சத்திரத்தினுடைய காரகத்துவ தொழிலையோ, எங்கள் வீட்டில் எங்கள் ஐயாவுடைய அப்பா பேரே கணேசன் தான், முடிஞ்சா அங்கே கர்மவினை நட்சத்திரம் வீட்டிலே இருக்கு, நட்சத்திரம் கிடையாது, கணேசனே வீட்டில் இருக்கார். அப்போ அவருக்கு எந்த விதமான கர்மாவும் அண்டாது. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இப்படித்தான் வாழ்க்கையில் முன்னேறியவர்களை எடுத்து பார்த்தோமானால் 21வது நட்சத்திரம் கர்மா என்றால் செயல் சார். அந்த செயலை நீங்கள் செய்யுங்க, கர்ம வினைகளை கழிங்க. கழிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாழ்க்கை வசந்தத்தை கொடுக்கும், வசந்தத்தை கொடுக்கும். நம்ம சொன்னதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் நீங்கள் எந்திரிச்சு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி என்ன தொழிலுங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து சொல்லலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கம்மா சொல்லுங்கள். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம். உங்களுக்கு 21வது நட்சத்திரம் அவிட்டமாக வருது. அவிட்டத்தில் யார் சார்மா பிறந்தது? அவிட்டத்தில் யாருமா பிறந்தது? புதன் பிறந்திருக்காருமா. அவிட்ட நட்சத்திரத்தில் தான் புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம். ஜோதிடத்துறைக்கு வந்து உட்காந்துருக்கீங்களா, உட்காந்துருக்கீங்களா இல்லையம்மா? அப்போ வெற்றி பெறுவீங்க. அதில் நீங்கள் தோண்டணும். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா திதி தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுக்கணும். புரியுதுங்களா? அதை கொடுத்து வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 21வது நட்சத்திரமாக வரும்பொழுதோ அவங்களுடைய கணவரோ அல்லது அவங்க கணவர் சார்ந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு உண்டு பண்ணும். மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணும். புரியுதுங்களா? மூதாதையர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க. மூதாதையர்கள் புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்களுடைய கணவர் வழி உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய் வழி உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தாத்தன் பாட்டிகளால் உங்களுக்கு புண்ணியம் இருக்காது. அந்த கர்ம வினைகளை நீங்கள் செய்து கொண்டே வரும். புரியுதுங்களா? சொல்லுங்கம்மா. மகம் உங்களுக்கு 21வது நட்சத்திரம் கிருத்திகை தான் வருது. 21வது நட்சத்திரம் விபத்து தாரை 3வது நட்சத்திரமாக வருது, சூரியனுடைய நட்சத்திரமாக வருது. அதில் செவ்வாயினுடைய டிஎன்ஏ இருக்குது. முருகப்பெருமான் வந்து விடுகிறார். ஜோதிடத்தை தேர்ந்தெடுத்து சிறப்பு. ஆனாலும் கர்ம வினைகளை நீங்கள் கழிக்க வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? கர்ம வினைகளை கழிக்க வேண்டிய ஒழுங்காக உங்களுக்கு கர்ம வினை கழியலை, சுபிட்சமாகவே நீங்கள் இல்லை. கரெக்டா உட்காருங்க. பூரம் கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஆனால் கர்ம வினையை கரெக்டாக செய்யணும். உங்களுக்கு ரோகிணி 21வது நட்சத்திரமாக வரும். ஜோதிடத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, சிறப்பு. ஆனால் கர்ம வினைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த தொழிலை செஞ்சாலும் நியாய தர்மத்தோடு செய்யணும். புரியுதுங்களா? செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். அஸ்வினி 21வது நட்சத்திரம் உத்திராடம். கணபதியை போற்றுங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கர்மவினைகளை கரெக்டாக கழிக்கணும். திதி தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுக்கணும்.
இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வேறு மாதிரி போயிடும். ஏன்னா குரு தொழில் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குரு அங்கே வந்து விடுகிறான். காலபுருஷனுடைய 9-10 வருது, தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படும். ஆனால் நீங்கள் கர்ம வினைகளை கரெக்டாக இருக்கும். அஸ்வினி மேகம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கர்ம வினைகளை கரெக்டாக செயல்படுத்த மாட்டாங்க. அதை கரெக்டாக பண்ணால் பண்ணும். கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி என்பது கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம். ரோஹிணி மிருகசிரிசம் திருவாதிரை. அவருக்கு சதய நட்சத்திரம் நெல்லை வசந்த நாயமார் தான். 21வது நட்சத்திரம் ஜோதிடம், ரியல் எஸ்டேட், கமிஷன் இதெல்லாம் பண்ணலாம். ரோகிணியில் உள்ளவங்க அந்த காரகத்துவத்தையும் பண்ணலாம், அந்த தொழிலையும் அந்த நட்சத்திரத்தினுடைய தொழிலையும் செய்யலாம். என்னுடைய செல் நம்பர் 9688989619 728667292540. இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவர்களுடைய குடும்பமும் அவருடைய தந்தையார் குடும்பமும் மற்றும் துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பமும் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுடைய குடும்பங்களும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் நிறுவனரும் பல பேரை வாழ வைத்தவரும் வாழ வைத்து கொண்டிருப்பவரும் அண்ணன் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பமும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கதிர் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் துணை செயலாளர் எங்களுடைய கோவை தனபாக்கியம் அவர்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய காரோட்டி சிவம் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களுடைய குடும்பங்களும் PRO அருண்ராம் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் கணேஷ் சரவணன் மாணிக்கமையா இவர்களுடைய குடும்பங்களும் இந்த மண்டபத்தை கொடுத்து உதவி கொண்டிருக்கும் 1000 வைசியர் திருமண மண்டபத்தினுடைய ஊழியர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மன், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்து வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். 21வது நட்சத்திரம் எந்த மாதிரியான ஜீவனத்தை கொடுக்கும் என்பதை மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவாற்றிய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.